முதலமைச்சர் அவர்களே, மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 6 மாசம் டைம் எடுத்துட்டு வந்து சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுற வரைக்கும் நாங்க காத்துக்கிட்டு இருக்க முடியாது, நாடும் தாங்காது. இதை பத்தி கேள்வி எழுப்பினா கூட காவல்துறைக்கு பொறுப்பு வைக்கக்கூடிய முதலமைச்சர் எதுவும் பேச மாட்டேங்கிறார். டு ரிமைன் சைலண்ட் இன் த ஃபேஸ் ஆஃப் ஈவில் இஸ் இட்செல்ஃப் ஈவில் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ இந்த அரசுக்கு சரியாக பொருந்தது. ஆகவே முதல் வேலையா சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்து ஆளுநர் உரை பற்றி பேசுவார் என்று உங்களைப் போல நான் ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டுகளை தவிர்க்க வேண்டும் என்று நான் கேட்டிருக்கிறேன். நீங்கள் கொடுத்திருக்கிற அந்த ஆதாரங்களை எல்லாம் உன்னிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார், குறிப்பீடு எடுத்துக் கொண்டிருக்கிறார். அவர் நாளை உங்களுக்கென்று நமக்கென்று அவர் பதிலளிக்கவும் காத்திருக்கிறார். எனவே பொதுவாக குற்றச்சாட்டுகளை கூறுவதை விடுத்துவிட்டு நேரடியாக விவாதத்திற்கு வரும்போது மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் பதில் சொன்ன பிறகு நான் சொல்கிறேன். பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள்.